இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு அந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கு. ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க, அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி, அவருக்கு இந்த படம் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். 4 Idiots, 3 Idiots என்ற ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாருமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி, அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்து நண்பர்கள் சபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழகிறது வந்து லெஸ்கோ ஹாலிடேஸ், என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டாக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை வந்து ஒரு தம்பி போல் சார் சொன்ன என்னை வந்து பார்த்துக்கிட்டு தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க, தினாண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து நீங்கள் கூட வந்து என்னுடைய மேக்கப் மேன் அண்ணா வந்து கூடயே வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க, அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையிலே ஃபஸ்ட்டு வந்து நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா வந்து அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்க மாட்டேன் இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவிமேரி எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம்.
நான் அஸ்வினி இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன். அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறோன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இதை வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பார். சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு ரிட்டர்ன் வந்துடும். நான் போய் சார்ட்டு சொன்னேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஏன் நாங்கயா இது சரிங்க பாருங்க அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே எதை ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சாரை நிறையா சொல்லியிருக்கேன். புகழ் இது சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் எல்லாமே பார்க்கறதுக்கு ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே பயமாக்கு. நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு, உண்மையிலேயே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகினப்பறம் மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கீழே உட்காந்துருக்கேன், விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், இந்த படம் மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை எடுத்துட்டேன் ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இது போய் சேர்ந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ் நீங்கள் தான், பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் எனக்கு படப்படப்பட ஆகி போச்சு, நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா. பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, யாரையா விட்டு இருந்தால் மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் பேர் என்னம்மா? காம்பியர் பண்ண சுமையா. இந்த 40 வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சுருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில் தான் காமிக்காமல் நினச்சேன், விரல் நுண்ணியில் வச்சுருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு. ஹரி கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி சரி ஓகே, என்னடா அப்படின்னு.
இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது, ஐயோ நான் வர முடியாதா, இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸு. சரி நான் வரலன்னா, சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார். அப்புறமா கோகுல் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உடனே எங்க நீங்கள் எல்எம்எம் படம் இது 12th இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன் எனக்கு டப்பிங் இருக்குது, நான் எப்படி அதுக்கு போக முடியும்? எல்எம்எம் முரளி சார்க்காக யார்கிட்ட நான் தானே பேசணும், நான் தானே அவங்க மேனேஜரு, நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க வித் ஆல் த பிளஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் தெரியுது, இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதை. இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்கு. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. 4 Idiots, 3 Idiots என்ற ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள், அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். நான் பாட்டு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். நீ உட்காந்து நான் உட்காந்துருந்தேன். அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போது உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி, அந்த முடி எங்கப்பா? அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாது. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தைன்னே, வாங்கம்மா வாங்க, சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துகிட்டு பிறகு திரும்பி நாங்கள், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா அது. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது திறன்கள் வரணும். இங்கே
பாசிட்டிவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படிலாம் கிடையாது. இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்கள் எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்ல, நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா இயக்குனராக பேசத்தான், நான் நடிகராக தான் பேசுவேன். ஏன்னா ரவி மரியாவை எனக்கு பிடிக்கும். அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில். நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகராக இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஃபிகர். சரி, ஓகே. ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர் வி உதயகுமார் சொன்னார், எங்கள் இயக்குனர் சங்கத்தில்னாரு. எங்கள் நடிகர் சங்கத்திலையும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி. பர்சனலி ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம். யூர் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் திஸ் பிரேக். ஸோ வாழ்த்துக்கள். அன்பு வெற்றியாக அமைப்பு. நன்றி. ஆக்சுவலாக நான் ஜீவாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கினேன். பயங்கரமாக நடிப்பார். இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான். நீங்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன். நன்றி சார்.